ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஊர்வசி மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஏதோ இன்டர்வியூ பண்ணிவிட்டு வெளில வந்திருக்காங்க போல இருக்குது. வெளில வரும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், பார்த்தோன்னே செலிபிரிட்டிஸ் பார்த்தோன்னே செல்ஃபி எடுக்கணும் ஆசை இருக்கும்ல. அந்த மாதிரி அவங்க போய் பீப்புள்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. உடனே அவங்கள இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரேஷன் கார்டில் போய் கொடுத்தீங்கன்னா ஏதாவது கொடுப்பாங்களா, எக்ஸ்ட்ரா அரிசி சர்க்கரை ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டு தான், அவங்க கேட்குறது கரெக்டு தானே. அவங்கள நீங்கள் தேவையில்ல. எனக்கும் பிடிக்கும், எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், சரிங்களா. ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாருக்கும் ஆசை இருக்கும், இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். பட் அவங்க கேட்குற கேள்வி கரெக்டாக நியாயமான கேள்வி. நீங்கள் அவங்க கூட அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டாலும், ஓ பாரேன் ஊர்வசி மேம் கூட ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்ல போகிறதில்ல, சரிங்களா. நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், அல்ப ஆசை இருக்கும், அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். பட் அது ஒரு ப்ரோஜனமே இல்லை. எனக்கு கேட்டிங்கன்னா சுத்தமாக ப்ரோஜனமே இல்லை. அதை வச்சு அவங்க கரெக்டாக கேட்குறாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக கேட்குறாங்க. நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் செலிப்ரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டே இருக்கீங்க? பாருங்கள், ரசிங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. அழகாக இருக்கிறத பார்த்து எல்லாருமே ரசிப்பாங்க தான், சரிங்களா. குட்டி குழந்தைங்க பண்ணுற செடியெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. அது எல்லாருக்குமே ஜென்ரலாக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அங்கே போய் நின்றுட்டு எனக்கு உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து கேட்காதீங்க, சரிங்களா. சில பேருக்கு அது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவங்களுக்குன்னு அவங்க நார்மல் ஹியூமன் பீயிங், அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது, சரிங்களா. அவங்க நார்மல் ஹியூமன் பீயிங். அவங்களுக்கும் ஜனங்களோட ஜனங்களாக பேசணுன்னு ஆசைப்படுவாங்க, வெளியில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. மார்க்கெட்டு எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லா இடத்தையும் அவங்களும் ஈக்குவலாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி தூக்கி வச்சு ஆடினீங்கன்னா அவங்களோட ப்ரைவசியும் பாதிக்கப்படுது. என்ன சொல்கிறது, நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறதுனால உங்களோட பர்சனல் லைஃப்பும் பாதிக்கப்படுது. பர்சனல் லைஃப்னால் அப்படியே எப்போ பார்த்தாலும் அது நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ அது வேண்டாம். பார்க்குறீங்களா, ஹாய் நல்லா நடிக்கிறீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். எல்லோரும் போய் ஃபோட்டோ எடுக்கணும் அதெல்லாம் தயவு செய்து ப்ளீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சில பேருக்கு அது பிடிக்கும் தான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க அப்கமிங்கில் இருப்பாங்க. இல்லை சில பேருக்கு நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது எல்லாருக்குமே இருக்குது, எல்லாம் அப்கமிங்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்கும். பட் என்னை கேட்டிங்கன்னா தயவு செய்து ஃபோட்டோ எடுக்கவே எடுக்காதீங்க, ப்ளீஸ் தயவுசெய்து எடுக்காதீங்க. அவங்க நார்மல் ஹியூமன் பீயிங் தான். கடவுள் அவங்களுக்கான சில இது கொடுத்துருக்காங்க தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு திறமைகள் கொடுத்துருக்காங்க. அந்த திறமையை வச்சு அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க, அப்கிரேட் பண்ணி வளர்ந்து வந்திருக்காங்க, சரிங்களா. அது அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால் தான் அவங்க இவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்காங்க தவிர வேறு எந்த ரீசனும் கிடையவே கிடையாது. அதுக்கு நீங்கள் அப்ரிசியேஷன் பண்ணுங்கள், நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான், அது போதும். போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செய்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களை டவுன் பண்ணிக்காதீங்க, சரிங்களா. தே ஆர் ஈக்குவல். நம்ம எல்லாருமே ஒரு நார்மல் ஈக்குவல் ஹியூமன் பீயிங்ஸ், ப்ளீஸ், ஓகேங்களா. நான் சொல்கிறது இன்கேஸ் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா டங் டிங் 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 இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி காப்பிரைட் போட்டுறேன், ஓகேங்களா. ஓகே, பாய்.